துருக்கி பாகிஸ்தானை ஆதரிப்பதன் வரலாற்று பின்னணி என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். துருக்கி எதுக்கு பாகிஸ்தானுக்கு கண்மூடித்தனமான சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன் இந்தியாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்தியாவுக்கு துருக்கி என்ன பிரச்சனை? பாகிஸ்தான் துருக்கிக்கும் என்ன அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்கள் கழித்து நடைபெற்ற அந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதற்கு பிறகு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றமான சூழ்நிலையில் துருக்கி விமானப்படையினுடைய C-130 விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்குச்சு. அப்போ இருந்தாலும் கூட அது எரிபொருள் நிரப்பத்துக்காக துருக்கி விமானம் அங்கே போனது அப்படின்னு துருக்கி தெரிவிச்சிருந்தாங்க. இதுபோக மோதல் தொடங்குறதுக்கு முன்னாடியே துருக்கியினுடைய போர்க்கப்பல் கராச்சி துறைமுகத்தில் இருந்துச்சு. இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கிறது சொன்னாங்க துருக்கி. இந்த மோதலின் போது பாகிஸ்தான் அதிக அளவில் துருக்கி உற்பத்தியான சோங்கர் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக மே 8ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா தெரிவித்தாங்க. அப்போ பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் எல்லாமே துருக்கியுடைய ட்ரோன். இருந்தாலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இதை மறுத்தார். சோங்கர் ட்ரோன்கள் அப்படிங்கிறது துருக்கி பாதுகாப்பு நிறுவனமான அசிஸ்கார்டால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஆயுதம் ஏந்தி ஆளில்லா விமானங்கள் ஆகும் ட்ரோன்கள். ஆபரேஷன் சிந்தூரை வெளிப்படையாக கண்டித்த முதல் மேற்காசிய நாடு துருக்கி தான். பாகிஸ்தானை ஆதரிப்பதில் இருந்த பிற வளைகுடா நாடுகள் விலகியிருந்தாங்க. பிப்ரவரி 2023ஆம் ஆண்டில் துருக்கி மற்றும் சிரியாவை பயங்கரமான நிலநடுக்கம் தாக்குச்சு. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தாங்க. துருக்கி மற்றும் சிரியாவில் நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்காக ஆபரேஷன் தோஸ்தை இந்திய அரசு அறிவித்தது. இதன் கீழ் இந்தியாவில் இருந்து துருக்கிக்கு விமானம் மூலமாக நிவாரணப் பொருட்கள்லாம் இந்தியா அனுப்பி வச்சாங்க. அப்போதைய இந்தியாவுக்கான துருக்கி தூதர் பிராட் சுனேல் இந்த ஆபரேஷன் இந்தியா மற்றும் துருக்கி இடையேயான நட்பை பிரதிபலிக்குது, நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இது ஒரு மனிதாபிமான உதவி என்றாலும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் இது மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. துருக்கி இந்தியாவை நண்பர் அப்படின்னும் பாகிஸ்தானை சகோதரர் அப்படின்னும் சொல்லுது. ரெண்டு பேரில் யாராவது ஒருவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற நிலை வரும்போது எல்லாமே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தான் பக்கமே துருக்கி சாஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையான குறைவான வர்த்தக உறவுகளே இருக்குது. அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக சார்பும் கிடையாது. இதனால தான் துருக்கி பெருசாக கவலைப்பட்டது கிடையாது. இந்தியா போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க துருக்கி. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே இராஜாங்க உறவுகள் 1948ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் பல பத்தாண்டுகள் கழித்தும் இவர்களுடைய இருவரும் நெருக்கமான கூட்டாளிகளாக மாற முடியலை. இந்தியா மற்றும் துருக்கி இடையே பதற்றத்துக்கு 2 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கி பாகிஸ்தான் வசம் சாய்வது. 2வது காரணம் பனிப்போர் சமயத்தில் துருக்கி அமெரிக்கா முகாமில் இருந்தது. இந்தியாவுடைய அணி சேராமையை பரப்புரை செய்து வந்தது. இந்த மாதிரி பல காரணங்கள். துருக்கி அதிபரான துர்குத் ஓசல் இந்தியாவுடனான உறவுகளை மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்ணார். 1986 ஓசல் இந்தியாவுக்கு வந்தார். இந்த பயணத்தின் போது இரு நாட்டின் தூதரகங்களிலும் இராணுவ பிரதிநிதிகளுடைய அலுவலகங்கள் அமைப்ப முன்மொழிந்தார். அதுக்கப்புறம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி 1988 துருக்கிக்கு பயணம் பண்ணார். ராஜீவ்காந்தியின் பயணத்துக்கு பிறகு 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் பல முனைகளில் மேம்பட்டது. இதற்கு பிறகும் காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கி நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு சாதகமாகவே இருந்துச்சு. அதனால் இந்த உறவில் எந்த நெருக்கமும் இல்லை. நரேந்திர மோடி 2014 இந்திய பிரதமரானார். அதே ஆண்டில் எர்டோகனும் துருக்கியுடைய அதிபரானார். 2017 எர்டோகன் அதிபராக இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வ பயணமாக துருக்கிக்கு இதுவரைக்கும் போல. 2019 பிரதமர் நரேந்திர மோடி துருக்கிக்கு போகிறதா இருந்துச்சு. ஆனால் ஐநா பொது சபையில் காஷ்மீர் பற்றி எர்டோகனுடைய கருத்தை தொடர்ந்து அந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை ஆதரித்த பிறகு இந்தியாவின் கோபம் பற்றி துருக்கி கவலைப்படலையா அப்படிங்கிற கேள்வி போய்கிறது. அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு இந்தியா. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடனான துருக்கியின் உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக சுமூகமாக கிடையாது. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் இஸ்லாமிய அடையாளம் தான் நீண்ட காலமாக 2 நாடுகளுக்கும் இடையான வலுவான உறவின் அடித்தளமாக இருந்திருக்கு. ஆனால் இது இதனுடன் மட்டும் முடிந்து விடுவது கிடையாது. நெருக்கடியான காலங்களில் 2 நாடுகளும் பரஸ்பரம் ஆதரவாக இருந்திருக்காங்க. சிப்ரஸில் கிரீஸ் நாட்டுக்கு எதிரான துருக்கியினுடைய கோரிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்காங்க. 1964 மற்றும் 1971 இராணுவ உதவிகளையும் வழங்கியிருக்கு.
காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானை ஆதரித்து வராங்க. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்டில் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை இந்தியா நீக்கிய போது அதுக்கு அடுத்த மாதமே ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசும்போது சிறப்பு சட்டம் நீக்கப்பட்டதை எதிர்த்தார் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன். 2003ஆம் ஆண்டில் பிரதமராகவும் 2014ஆம் ஆண்டில் அதிபராகவும் ஆன பிறகு எர்டோகன் 10 முறைக்கு மேலே பாகிஸ்தானுக்கு போயிருக்கார். அவருடைய சமீபத்திய பயணம் அப்படிங்கிறது இப்போ பிப்ரவரி மாதத்தில் நடந்துச்சு. அப்போது பாகிஸ்தானு 2வது வீடு அப்படின்னும் எர்டோகன் பேசியிருக்காரு. ஆயுத விவகாரத்தில் ஒருபுறம் மேற்கத்திய நாடுகளும் மறுபுறம் சீனா மற்றும் துருக்கியும் வந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது துருக்கி அதன் ஆயுதங்களை சோதித்து பார்த்தது. மேலும் உலக நாடுகள் தன்னுடைய ஆயுதங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு துருக்கி நினைக்குது. புவிசார் அரசியலில் வளைகுடா பிராந்தியத்தில் சவுதி அரேபியா மற்றும் UAEனுடைய தலைமை சவாலை எதிர்கொள்கிறது துருக்கி. இந்த நாடுகளுடைய செல்வாக்கை குறைக்க வளைகுடா அல்லாத முஸ்லிம் நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் மலேசியாவுடன் உறவுகளை துருக்கி வளப்படுத்துகிறது. இதோட இந்திய பெருங்கடல் மீதும் தன்னுடைய கவனத்தை அதிகரித்து வருகிறது துருக்கி. சமீப ஆண்டுகளில் துருக்கி கடற்படையும் பாகிஸ்தான் கடற்படையும் இணைந்து இந்திய பெருங்கடலில் கூட்டுப்போர் ஒத்திகைகளாக நடத்தியிருக்காங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது துருக்கி பாகிஸ்தானோடு நெருக்கமாக இருப்பதற்கும் இந்தியா பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கும்.